அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலதாமதமான காணொளி, அனைவரும் பொறுத்து கொள்ளுங்கள். செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நோபல் பரிசு பெற்ற ஹங்கேரி ஆராய்ச்சியாளர் ஆல்பர்ட் ஷென்ட்ஜர்ஜி அவர் பிறந்த தினம் என்று விட்டமின் சியை கண்டுபிடித்த மற்றும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஹங்கேரி ஆராய்ச்சியாளர் ஆல்பர்ட் ஷென்ட்ஜர்ஜி பிறந்த தினம் என்று ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் 1893 பிறந்தவர். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தன் மாமாவின் ஆய்வுக்கூடத்தில் பணிபுரிந்தார். முதல் உலகப் போரின் போது இத்தாலி ரஷ்ய போர்க்களங்களில் பங்கேற்றார். காயம்பட்டதால் 1917 இராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்ட். புடாபெஸ்டில் மீண்டும் கல்வியை தொடர்ந்தார். ஒரு மருந்தியலாளரிடம் பணிபுரிந்தார். மருந்தியலாளர் அப்படின்னா ஃபார்மசிஸ்ட். 1920 முதல் 1926 வரை பல அறிவியல் அமைப்புகளில் பணியாற்றினார். 1927 ராக்ஃபெல்லர் ஃபெல்லோவாக கேம்பிரிட்ஜ் சென்றார். 1928 முதல் 1933 வரை பல்வேறு ஆய்வுக்குழுக்களுடன் இணைந்து பணிபுரிந்தார். தனிப்பட்ட முறையிலும் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார். மீண்டும் கேம்பிரிட்ஜ் திரும்பினார். ஜெஸ்ட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ வேதியியல் மற்றும் கரிம வேதியியலில் துறைத் தலைவராகவும் பின்னர் புடாபெஸ்டில் மருத்துவ வேதியியல் துறைத் தலைவராகவும் பணிபுரிந்தார். உயிரணு ஆற்றல் பரிமாற்றம், உயிரணு சுவாசம் குறித்து ஆராய்ந்தார். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சார்புத்தன்மை குறித்து விளக்கினார். இது உயிரணுக்களில் நிகழும் வளர்ச்சிதை மாற்ற தாக்கங்கள் செயல்முறைகள் பற்றியது. ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சார்புத்தன்மை குறித்து விளக்கினார். இது உயிரணுக்களில் நிகழும் வளர்ச்சிதை மாற்ற தாக்கங்கள் செயல்முறைகள் பற்றியது. சிறுநீரக சுரப்பிகளில் இருந்து அஸ்கார்பிக் அமிலம் அல்லது வைட்டமின் சியை பிரித்தெடுத்தார். விட்டமின் சி மற்றும் ஃபியூமரிக் அமிலத்தின் வினைவேக மாற்றத்துடன் கூடிய வினைகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். செல்கள் விட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலத்தின் வேதியியல் மாற்றங்கள் குறித்து கண்டுபிடிப்புகளுக்காக 1937 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றார். மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அல்லது பிசியாலஜி உடற்செயலியலுக்கான நோபல் பரிசு என்று கூறுவார்கள். சிட்ரிக் அமிலத்தின் சுழற்சி, டிசிஏ சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பல கூறுகள் பிரதிபலிப்புகள் குறித்தும் கண்டறிந்தார். சிட்ரிக் அமிலத்தின் சுழற்சி மற்றும் பல கூறுகள் பிரதிபலிப்புகள் குறித்தும் கண்டறிந்தார். உயிரியல் ஆக்சிஜனேற்றம் குறித்து தொடர்ச்சியான ஆய்வுகள் மேற்கொண்டார். ஹங்கேரியிலிருந்து 1947 வெளியேறி அமெரிக்காவில் குடியேறினார். மாசாசூசட்ஸ் உட்ஸ்ஹோல் என்ற இடத்தில் தசை ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஆராய்ச்சி இயக்குநராக பதவியேற்றார். தசைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வை தொடங்கினார். இந்த ஆராய்ச்சி முடிவுகள் அடுத்தடுத்து பல ஆராய்ச்சிகளுக்கு வழிவகுத்தன. புற்றுநோய் குறித்த ஆராய்ச்சிகளில் இவருக்கு 1950களில் ஆர்வம் ஏற்பட்டது. குவாண்டம் இயக்கவியல் கோட்பாடுகளை புற்றுநோய் மற்றும் உயிர் வேதியியலுக்கு பயன்படுத்துவது குறித்து ஆராயத் தொடங்கினார். நிதி பற்றாக்குறை காரணமாக ஆராய்ச்சியை தொடர முடியவில்லை. பல அறிவியல் சங்கங்களில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். புடாபெஸ்ட் அறிவியல் அகாடமியின் தலைவராகவும் புடாபெஸ்ட் தேசிய அகாடமியின் துணைத் தலைவராகவும் பணியாற்றினார். கேமரான் பரிசு, லாஸ்கல் விருது உட்பட பல விருதுகள் மற்றும் பரிசுகளை பெற்றிருக்கிறார்.
பல நூல்களை எழுதியுள்ளார். இறுதி வரை மனிதகுல நல்வாழ்வுக்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட ஆல்பர்ட் சென்ட் சர்ஜி 93 வயசு 1983 மன்னிக்கவும் 1986 நம்மளை விட்டு நீங்கினார், மறைந்தார். நன்றி, வணக்கம்.